ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். 50 வயதை கடந்தவர்களுக்கு என்ன மாதிரியான உணவு முறைகள் ரொம்ப சிறந்தது? இதுலேயும் புரோட்டீன் டயட் ரொம்ப முக்கியமா? இல்லை இந்த புரோட்டீன் அப்படின்னு சொல்லும் போது இந்த நட்ஸ் வகைகள் சாப்பிடலாமா? எந்த மாதிரியான உணவுகள் இந்த மூட்டு வலிகளுக்கு சிறந்தது? கால்சியம் குறைபாடை சமாளிக்கிறதுக்கு என்ன உணவுகள் எடுக்கலாம்? அதுவும் ஆண்கள் என்ன மாதிரி உணவுகள், பெண்கள் எந்த மாதிரி உணவுகளில் கவனம் செலுத்தலாம்? ஸோ பொதுவாகவே ஒரு 50 வயதை கடந்தவர்களுக்கு சுகர் லெவல் நமக்கு பார்க்கணும். ஸோ பிளட் சுகர் லெவல் எவ்வளவு இருக்குது. ஆனால் ஒரு சிலருக்கு எனக்கு சுகரே இது வரைக்கும் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு சிலருக்கு எனக்கு இத்தனை வருடங்களாக எனக்கு வந்து சுகர் இருக்குது, நான் வந்து சுகர் பேஷண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சுகர் லெவலை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? முக்கியமாக நல்லா கவனித்து பார்த்தோம்னா இந்த ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் சுகரோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். சுகரோட பக்க விளைவுகள் அப்போது நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கும் பொழுது, இல்லை இத்தனை வருடங்களாக எனக்கு பிளட் சுகர் லெவல் அதிகமாகவே இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ நம்ம உணவு முறைகள், அதுவும் புரோட்டீன் உணவுகள் என்ன எடுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதில் முக்கியமாக நட்ஸ் வகைகளை நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ பொதுவாக கொலஸ்ட்ரால் லெவல் இருந்தாலோ இல்லை பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தாலோ நம்ம என்ன பண்ணணும்னா நட்ஸ் வகைகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதுலேயுமே ரொம்ப சேஃப் அப்படின்னு பார்த்தோம்னா பாதாம் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 பாதாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ 50 வயதை கடந்தவர்கள் பாதாம், இதனோட வேர்க்கடலை சாப்பிடலாமா? இந்த டவுட். ஏன்னா வேர்க்கடலை அதிகமான புரோட்டீன் நமக்கு இருக்குது. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எல்லாமே நம்ம உடலுக்கு, எலும்புகளுக்கு ரொம்ப முக்கியம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய நபர்களுக்கு இருக்குது. ஸோ அதில் நமக்கு மூட்டுக்களில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ், சைனோவியல் ஃப்ளூயிட் குறையாமல் இருப்பதற்கு வேர்க்கடலை மிகவும் சிறந்தது. ஸோ ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்து சாப்பிடும் பொழுது நம்ம உடலில் இந்த போன் டென்சிட்டி, ஆஸ்டியோஃபினியா அப்படின்ற கண்டிஷன்ஸ் இருக்கும், ஆஸ்டியோஃபோரோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே சரியாகிறதுக்கு வேர்க்கடலை சிறந்தது. அதிகமாகவும் சாப்பிட வேண்டாம், ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை போதும். இதுவே கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்ததுன்னா எப்போவாவது வாரம் 2லிருந்து 3 முறை நம்ம வேர்க்கடலையை பயன்படுத்தலாம். ஸோ இதை தாண்டி வேறு என்ன விதைகள், நட்ஸோடு சேர்த்து விதைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பூசணி விதைகள் ரொம்ப முக்கியம். வெள்ளரி விதைகள் நம்ம பயன்படுத்தலாம். இதனோட சேர்ந்து ஆளி விதை. ஸோ ஆளி விதை அப்படின்னு சொல்லும்பொழுது வயதானவர்களுக்கு அந்த இதயம் வந்து சரியாக இயங்குவதற்கும், மூட்டுக்களில் நமக்கு எலும்பு தேய்மானம் இல்லாமல் இருப்பதற்கும் நமக்கு பயன்படுது. ஸோ மூட்டுக்கள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எலும்பு தேய்மானம் வராமல் இருப்பதற்கு நமக்கு மிக சிறந்ததாக இந்த ஆளி விதைகள் நமக்கு பயன்படுது. ஸோ இதனோடு சேர்ந்து வேறு என்ன பயன்படுத்தலாம்? நட்ஸ் வகைகள்லேயே மிக சிறந்ததாக நிறைய வகைகள் இருக்குது. அதில் இந்த விதைகளையும் நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இதனோட சேர்ந்து நம்ம வாதுமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ வால்நட், ஸோ இதையும் நம்ம சேர்த்து சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 4, 5. ஸோ இதை சாப்பிடும்போதும் வயதானவர்களுக்கு இந்த அல்சைமர், டிமென்ஷியா, இந்த மாதிரி மறதி பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். அதற்கு அடுத்ததாக கால்சியம் நிறைந்த உணவுகள், அது மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய அதிகமான எலும்பு தேய்மானம் சரி செய்யறதுக்கு. ஒரு சிலருக்கு மூட்டுக்களில் ரொம்ப வலி இருக்கும். ஸோ கால் மூட்டையெல்லாம் பார்த்தோம்னா இந்த ஓஏ பிரச்சனைனால, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைனால ரொம்ப வீக்கம் ஏற்பட்டு ஒரு சிவந்த தன்மை வந்து ஏற்படுது. சிவந்த தன்மை ஏற்பட்டு வீக்கம் அதிகமாக இருக்கும். இதனாலேயே ஒரு சிலருக்கு அதிகமான ஃபீவர் வர மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கால்சியம் நிறைந்த உணவுகளை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ கால்சியம் நிறைந்த உணவுகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது மூட்டுக்களில் எலும்பு தேய்மானம் இது வந்து நமக்கு குறையுது. இதிலே முக்கியமாக கீரை வகைகள் தான். ஸோ கீரை வகைகளில் கால்சியம் நிறைந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது மூட்டுக்களில் வலியானது நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சரி, இந்த மூட்டுக்களில் வலியை குறைப்பதற்கு வேறு என்ன செய்யலாம்? கீரை வகைகள்லேயே முக்கியமாக முருங்கை ரொம்ப முக்கியம், தூதுவளை கீரை ரொம்ப முக்கியம், முடக்கருத்தான் கீரை பேர்லேயே இருக்கிற மாதிரி மூட்டுக்களில் வலி இருந்தால் அதை சரி செய்யறதுக்கு நம்ம முடக்கருத்தான் கீரையை பயன்படுத்தலாம். ஸோ தவறாமல் பிரண்டை உணவில் சேர்த்துக்கணும். இந்த பிரண்டை அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் கால்சியம் லெவல் அதிகரிக்கிறதுக்கும்
மூட்டுக்களில் எலும்பு தேய்மானத்தை சரி செய்யறதுக்கும் நமக்கு பிரண்டை பயன்படுது. இது ஒரு முக்கியமான மூலிகை. சித்த மருத்துவத்தில் இது பிரண்டை பொடியாகவும் பயன்படுது. பிரண்டை வடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தாகவும் இது நமக்கு பயன்படுது. ஸோ இது தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கால்சியம் சத்து குறைபாடு அப்படின்றதும் சரியாகுது. ஒருவேளை ரொம்ப அதிகமான வலி இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு ஏற்ற மூலிகை மருந்துகள் இருக்கு. இதுல முக்கியமாக பார்த்தோம்னா அஸ்வகந்தாதி சூரணம் இது பயன்படுத்தலாம். அடுத்தது லவங்காதி சூரணம், குறுந்தொட்டி சூரணம், இந்த மாதிரி மருந்துகள் எல்லாமே வாதத்தை குறைக்கக்கூடியது. ஸோ இதை பாலோடோ இல்லை வெந்நீர்லையோ கலந்து நம்ம சாப்பிடும்போது முக்கியமாக பார்த்தோம்னா இந்த லவங்காதி சூர்ணம் ஸோ வலிகளை குறைப்பதற்கு முக்கியமான ஒரு மருந்து. அதே மாதிரி வலிகளோடு சேர்ந்து இரவு நேரத்தில் எனக்கு சரியாக தூக்கம் வரலைங்க, இந்த வலியினால ரொம்ப அவதிப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவர்களுக்கு அஸ்வகந்தி சூரணத்தை பயன்படுத்தலாம். ஸோ 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பாலில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை பயன்படுத்தும் போது மூட்டு வலியோட சேர்த்து இந்த தூக்கமின்மை பிரச்சனையும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணம் பெறுது. ஸோ தொடர்ந்து இதை நம்ம பயன்படுத்தும் போது வயதானவர்களுக்கு ஒரு 50 வயதை கடந்து இருக்கக்கூடியவங்களுக்கு உடலில் ஏற்படக்கூடிய சோர்வு நமக்கு குறையும். முக்கியமாக இதனோட அந்த வலிகளை குறைப்பதற்கும் ஒரு ஸ்டாமினா நல்ல வலிமையான மூட்டுக்கள் இருப்பதற்கும் தைல வகைகளும் நம்ம பயன்படுத்தலாம். இதுல முக்கியமாக பிண்ட தைலம் ரொம்ப முக்கியம். அதனோடு சேர்ந்து வாத கேசரி தைலம். ஸோ இந்த தைல வகைகளை பயன்படுத்தும் பொழுது மூட்டுக்களில் வலியானது நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த பதிவில் ஒரு 50 வயதை கடந்தவர்கள் எந்த மாதிரியான உணவில் அதிக கவனம் செலுத்தலாம், ஸோ வலிகளுக்கு ஏற்ற சித்த மருத்துவம் என்ன அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.